ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு another gameplay வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எஸ் இந்த வீடியோவில் நம்ம ஆர்க் அல்டிமேட் மொபைல் எடிஷன் தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆர்டி. இதுதான் நம்ம ஆர்டி வேர்ல்டு சேனல். யாராச்சும் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நிறையா நல்ல நல்ல கண்டென்ட் எல்லாம் வரும் இனிமேல். அண்ட் இன்னைக்கு நம்மளோட பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் பேசிக்கான ஹவுஸ் கட்ட போகிறோம். அத கட்டுன பிறகு செம்மையா நடக்குறேனா நானு? இங்க பாருங்க எப்படி செம்மையா நடக்குறேன்ல? சரி, ஓகே. இன்னைக்கோட பிளான் இதுதான் மக்களே. ஒரு நல்ல பேசிக்கான ஹவுஸ் கட்டிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா கண்ணுக்கு கிடைக்கிற அதாவது கையில படுற டைனோசர டேம் பண்ண போறோம். அந்த மாரி தான் சாமி அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு பேர வச்சு ஒரு டைனோசர டேம் பண்ணி போட்டுக்கிறேங்க. ஸோ இது வந்து ஒரு டிலோஃபோசாரஸ். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அந்தந்த வேல பண்ணும். அப்புறம் ஒரு சண்டை நடந்துக்கும் போல மக்களே. நம்மள விட்டுட்டு இது சண்டை போட்டுருக்குது. நம்ம சேஃப்டிக்கு அத புடிச்சு சார்ரா சார்ரா கிட்ட வாடா. ஓகே மக்களே, இதுதான் இன்னைக்கான நம்மளோட பிளான். ஸோ நம்ம கிட்ட வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ரிசோர்ஸஸ் நான் கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன். அது போக நெறைய ரிசோர்ஸஸ் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த வீடியோல ஒரு சின்ன வீடு கட்டப் போறோம். ஸ்மால் ஹவுஸ். ஓகே. ஸ்மால் ஹவுஸ் கட்டப் போறோம். ஓகே. அதுக்கான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சோண்டு இது கலெக்ட் பண்ண போறோம். எது ஆன்னு கேட்கக்கூடாது. வெயிட் பண்ணுங்க. தெளிவா பேசுறேன். என்ன கலெக்ட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபைபர்ன்னு நெனைக்கிறேன் அது பேரு. எஸ். ஃபைபர் கலெக்ட் பண்ண போறோம். உய்! என்னடா நீ கடுப்பேத்துற? ஓகே மக்களே. ஃபைபர் கலெக்ட் பண்ண போறோம் அவ்வளோதான். கொஞ்சம் ஃபைபர் கலெக்ட் பண்ணோம்னா, நம்ம பாட்டுக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஆனா நம்மளுக்கு ஹேண்ட் வரணும். அந்த ஹேண்ட் எப்படி கொண்டு வரதுன்னு தெரியல. இந்த கிளிக் பண்ணா இப்படி அடிக்கிறான். நம்மளுக்கு இப்படி போயிட்டு, இத வச்சு அடிக்க முடியாதே! ஏய்! கை வேணும் எனக்கு. எப்படி நான் கைய கொண்டு வரது வெளிய? ஸோ பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு எப்படியாவது கைய வெளிய கொண்டு வரணும். அது வேணா தெரியுது. எல்லாத்தையும் உள்ள தூக்கி போட்டுருவோமா? எல்லாத்தையும் உள்ள தூக்கி போட்டாச்சு. இப்ப கை தான வந்திருக்கணும். ஓய்! பார்றா! ஏய்! கைய கொண்டு வாங்கடா டேய்! கடுப்பேத்தாதீங்கடா! அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் போலாம் செஞ்சு வச்சுக்கிறேன். அத வச்சு தான் நம்ம இவனையும் புடிச்சோம். கை வந்துடே! டைப் பண்ணுங்க. சும்மா இந்த பி கிளிக் பண்ணா, அவன் பாட்டுக்கு ஹார்வெஸ்ட் பண்றானான்னு பார்ப்போம். ஏய்! ஹார்வெஸ்ட் பண்றா! டேய்! கடுப்பேத்தாதடா! அவ்வளோதான் ஹார்வெஸ்ட் பண்றேன். என்ன மக்களே இது! கரெக்ட்டா ரெக்கார்டிங் ஆரம்பிக்கும்போது தான் எல்லாம் நடக்கும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் ஆடிட்டு இருந்துச்சு. இப்ப என்னாச்சு இவனுக்கு? ஹார்வெஸ்ட் பண்ணா சொன்னா பண்ண மாட்டேங்கிறான். ஹார்வெஸ்ட் பண்றா டேய்! எத வச்சுடா அவன் அடிக்கிறது உன்னைய? எதுவுமே இல்லையாடா? 5 ஆ அப்பாடா! ஒரு வழியா கை எடுத்தாச்சு. அப்படியே அத வச்சுட்டு கொஞ்சமா ஃபைபரு அப்படியே இது அது இதுன்னு புடுங்குவோம். ஒரு 60 ஃபைபர் கலெக்ட் பண்ணிட்டோம். இது பத்தாது. 102 விச் இஸ் நாட் அட் ஆல் இனஃப். நெறைய நெறைய கலெக்ட் பண்ண நெறைய நெறைய லெவல் ஏறியாச்சு. அப்படியே இந்த வீடியோல ஒரு பேராசர் இல்லன்னா ஸ்பைனோ டேம் பண்ணலான்னு இருக்கிறேன். எடுத்தோனே நம்ம ரொம்ப பெருசாலாம் போக்கூடாது. சின்னதா ஆரம்பிப்போம். அதனால டிலோஃபோசாரஸ் டேம் பண்ணிக்கிறோமா? இந்த காட்டுக்குள்ள போய் பார்ப்போம். இந்த மோசாட் சாப்ஸ்ன்னு ஒருத்தன் சுத்துவான் பார்த்தீங்களா? அவன புடிச்சு டேம் பண்ணி போட்டுருவோம். இல்லன்னா ராப்டர் கிடைச்சா நல்ல கலரா புடிச்சுட்டு ப்ளூன்னு பேர் வச்சிருவோம். நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட சர்வைவல் பார்க்காம இருந்தீங்கன்னா, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா, அதுல நம்ம ஒரு டைனோசர புடிச்சு அதாவது டைனோசருங்கல ஒரு ராப்டர புடிச்சு அதுக்கு பேரு ப்ளூன்னு வச்சிருப்போம். அந்த மாரி இதுலயும் ஏதாச்சும் கன்ஃபார்மா பண்ணுவோம். ஸோ நம்ம வீடு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசாலாம் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமா இருந்தா எனக்கு போதும். இத வந்து எத்தன கிராஃப்ட் பண்ணணும்னு நான் சொல்லணுமா? 1 ஆல்ரெடி வச்சாச்சு. 2, 3, 4, 5 மொத்தம் இதுல 5 வேணும் மக்களே. அப்படியே இந்த பாக்ஸ விட்டு தலைய திருப்பிட்டு, இப்போ போய் கிராஃப்ட் குடுக்கலாம் இருங்க. எனக்கு வந்து இது 1, இது 1 போட்டேனா, இது இன்னொன்னு போட்டு, இது 1 வெயிட் பண்ணுங்க. ஆர்டரா போனோம்னா தான் கிளியரா இருக்கும். ஓகே. இது 2 போட்டாச்சு மக்களே. இப்ப வந்து இவன் ஒருத்தன் போடணும்.
அதுக்கப்புறம் டோரு செஞ்சு வச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஒன்று செய்யணும். ஓகே. அதுக்கப்புறம் செவுத்த கட்டணும். செவுரு எங்க? செவுரு 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 எத்தனை? 5 வேணும்னு நினைக்கிறேன். 1, 2, 3, 4. ஆமாம், 4 வேணும். 1 கட 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 கட. 2 இப்பதான் 2 செவரே கட்டிக்கிறோமா? 3 இவ்வளோ டைம் எடுக்குதே. டேய், இவன் ஒருத்தன் ரைட் கிளிக் பண்ணிட்டே இருக்கான். 4 1 2 3 4 கரெக்டாக கட்டிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம்? இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணிட்டு இவனெல்லாம் உள்ளே போட்டுருவான். இவனையும் உள்ளே போட்டு இதுங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்போம். ஓகே, அப்படியே F1 அழுத்திப்போம். ஏன்னா F1 அழுத்துனா இந்த மாதிரி பண்ணுவோம். ஓவர் வெயிட் ஆயிடுச்சு போல. A1 அழுத்திட்டு கொண்டு வந்தோம்னா இப்படி பார்த்து வாசல் வைப்போம். சன்ரைஸ் இந்த பக்கம் ஆகுதா, கிழக்கு பார்த்து வாசல் வச்சிடலாம். ஓகே, இந்த பக்கம் ஒரு இது கட்டியாச்சு. இப்போ வந்து 4ஆம் நம்பர் செவுத்து எடுத்து அப்படிக்கா ஒன்று வெயி, இப்படிக்கா ஒன்று வெயி. ஒய் திருப்படா, ஒய் இப்படிக்கா ஒன்று. கடைசி செவுத்தை இப்படிக்கா திரும்பி இந்த பக்கம் ஒன்று. அவ்வளவுதான். இப்போ அந்த டோர் ஃப்ரேம் நம்பர் 3, நம்பர் 2 இதை தூக்கி இங்கே ஒன்று போட்டு 7ஆம் நம்பர் கையில் எடு. 6ஆம் நம்பர் கையில் எடுத்துட்டாப்புல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்படி வைக்கிறதுக்கு நம்ம 2 பிளாக் இது பண்ணணும். which we did not do yet. அதனால நம்ம தான் எப்பவுமே மூலக்காரனாச்சே. இப்படி வச்சுட்டு V கொடுத்தோம்னா அதனால இப்படி அப்படியே சைட்டா திரும்பி உட்கார்றா. இவன் இப்படி வச்சிருவான். இவன் எடுக்கணுமே. டெமாலிஷ் கொடுத்துடலாமா? ஓ, பிக்கே கொடுத்துட்டேன். சூப்பர். 5 வா உட்கார் உட்கார் உட்காரு. இந்த இடத்துல பிளேஸ் ஆயிடு. ஓகே, இந்த பக்கம் இவன் உட்காந்துட்டானா அப்படியே இந்த பக்கம் திரும்பி இவனையும் உட்கார வச்சிருவான். அப்புறம் 6 எடு எடு எடு. இந்த இடத்துல பிளேஸ் கொடு. அவ்வளோதான். 2 டோர் ஃப்ரேம் செஞ்சுட்டேனா? ஐயோ, சரி விடுங்க. காசா பணமா? இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணிப்போம். என் ஃபோன் சும்மா சும்மா அழுத்தி தூக்கிட்டேன். அது என்ன எடுக்கலாம் இதுக்குள்ள இருந்து? ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக எடுக்கணுமே. வெயிட் பண்ணுங்க. இதோ ஓகே, கையில் இருக்கிறதெல்லாம் இது பண்ணியாச்சா? இப்போ வந்து இவனில் எத்தனை வேணும்னா 1 2 3 4 வேணும். இதில் 1 அப்படின்னு பொறுமையாக கிராஃப்ட் பண்ண வேண்டியதுதான். 2 3 எத்தனை கிராஃப்ட் ஆயிருக்குதா? டக்கு டக்குன்னு கிராஃப்ட் ஆகிட்டு இருக்குது. எத்தனைடா இருக்குது? 2 தான் இருக்குதா? 3 இன்னும் ஒன்று கிராஃப்ட் பண்ண 4,000. ஓகே, ஈவன் டன். கதவு உள்ளே இருக்குது. இந்த கதவை தூக்கி பேக்கில் போட்டுப்போம். உனக்கு எத்தனை கல்ரா வேணும்? இன்னும் 2 கல் வேணுமா? இருங்க மக்களே, இதனால உள்ளே போட்டுருவோம் இந்த செஸ்ட்டுக்குள்ளே. அப்புறம் தூக்க முடியாமல் சுற்றிட்டு இருக்கணும். ஓகே ஓகே, ஏதோ எடுத்து உள்ளே போட்டுருந்தனே. இது 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 இதெல்லாம் கையில் எடுக்கணும். கையில் எடுத்தாச்சா? ஓகே, எடுத்தாச்சு. அப்படியே இப்படி திரும்பி திரும்பி இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணோம்னா இவனுங்கெல்லாம் கையில் எடுத்துக்கணும். ஐய் ஐய் ஒன்று வாங்கினேன். ஓகே, இப்போ 2 பாயிண்ட்ஸ் இது ஏறி இருக்குதா? ஸ்டாமினாக்கு ஒன்று, அதுக்கப்புறம் வெயிட்டுக்கு ஒன்று ஏற்றிப்போம். அவ்வளோதான் கைஸ். அதெல்லாம் நான் அப்புறமா லாக் பண்ணிக்கிறேன். யார்லாவன் பழையா விழுந்தாளி. ஏய், குதிரா.
ஏய் ஏய் உள்ள போ 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 போ. முதல்ல கதவை வச்சிருவோமா? இல்ல இல்ல, முதல்ல பொட்டி உள்ள வச்சிருவோம். வீடு கொஞ்சம் இல்ல, ரொம்பவே இடைஞ்சலா தான் இருக்குது. அதெல்லாம் இப்படி கிட்டக்க வந்து ஓகே, இங்க ஒருத்தனை போட்டாச்சு. இதுக்கப்புறம் டோர் நம்பர் 4. டோரையும் போட்டாச்சு. நம்பர் 1 எடு. இந்த பக்கம் வாடா டேய். இதுவுமே 4 தேவையில்லை. ஆமா, இதுக்கும் 4 தேவையில்லை, எக்ஸ்ட்ரா செஞ்சுட்டேன் நானு. என்னடா இது எக்ஸ்ட்ராவா செஞ்சுட்டு இருக்கிற? வேஸ்ட் பண்ணாத வார்த்தை. கரெக்டா பிளேஸ் ஆக மாட்டேங்கிறான் மக்களே. மவுஸ்ல விளையாடுறேன், எனக்கே இவ்வளோ கடுப்பு. ஃபோன்ல தான் விளையாண்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடு அவ்வளோதான் முடிஞ்சது. ஏய் அவ்வளோதான், இதுதான் நம்மளோட குட்டி கூரை வீடு. இந்த வீடியோவில் ஓப்பன். ஓய் பிஎம் தான் ஓப்பனா. அப்படியே குடுகுடுன்னு ஓடி போய் வீட்டோட சைடு லுக் எப்படி? ஸ்டார்டர் ஹவுஸ், நம்மளோட ஸ்டார்டர் ஹவுஸ் இதுதான் கைஸ். திஸ் இஸ் அ ஸ்டார்டர் ஹவுஸ். அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டார்டர் டைனோ வந்து சாமிங்கிற இந்த டைனோ தான். ஸோ இதுதான் நம்மளோட வீடு. இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. அடுத்ததா ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். இது இப்போதைக்கு உங்களிடம் வந்து விடை பெறுவது ஆர்டி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். வி ஆர் இன் ரோட் டு 100. பாய்.